இனிய சகாக்களே, இந்த வீடியோட டைட்டில் சுசுகி மேக்ஸ் 100 ஆர் ரீவேம்ப். இதில் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் ரிஸ்டோரேஷன் வீடியோஸ் என்னால் எப்படியெல்லாம் கவர் பண்ண முடியுமோ எல்லாம் கவர் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி சாப்டர் வைஸ் பிரிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது சாப்டர் 11 சுசுகி மேக்ஸ் 100 ஆர் சாப்டர் 11 அன்பாக்சிங் தி வீடியோ. அதில் இன்றைக்கி பார்ட் 3ல் இருக்கும் அன்பாக்சிங் தி இண்டிகேட்டர்ஸ், டர்ன் இண்டிகேட்டர்ஸ். இதுதான் அதோட டர்ன் இண்டிகேட்டர்ஸ். ஸ்விஸ் ஆட்டோ ப்ரைவேட் லிமிடெட், டெல்லி பேஸ்ட் கம்பெனி. வயரிங் ஹார்னஸ் வாங்கின அதே கம்பெனி. பார்ட் 2ல் நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துருங்க. இதோட சிங்கிள் பேர் வந்து 214 ருபீஸ். சென்னையில் வாங்கினேன். 2022ல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது நான் பிறந்த டேட்லேயே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன். நான் பிறந்த 18/06/1990. இது 2022ல் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பேர்னால் LH அண்ட் RH ஃப்ரண்ட்டோடது 214 ருபீஸ், ரியரோடது 214 ருபீஸ். இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் குவாலிட்டி ஓகே தான். அதை ஷேக் பண்ணும்போது ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் உள்ள அந்த லென்ஸ் லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆடிட்டு இருந்துச்சு. உள்ளே பல்போடி தான் வருது. அதனால பிரச்சனை இல்லை, அப்படியே மாட்டிடலாம். ஒயரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஒயர். இன்னொன்று வந்து எர்த்திங்காக யூஸ் ஆகும். அப்புறம் என்னோடய பைக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிகேட்டர் வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஏன்னா 2002 மாடல் என்னோடது சுசுகி மேக்ஸ் 100. சாம்ராய்க்கும் இதே தான். ஸ்ப்ளெண்டர் அந்த மாடல்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இண்டிகேட்டர் டார்க்காக இருக்கும். அப்புறம் லான்ச் பண்ண வேண்டி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இது பழைய மாடல் மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேறு வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்புறம் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்குது, பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.